2005ஆம் ஆண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பவாரியா கொள்ளையர்களால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கு. ராஜஸ்தான், ஹரியானாவை சேர்ந்த ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என்று சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீதிபதி முன்பு தெரிவித்த பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கும் வரும் 24ஆம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயில்தார் சிங் என்பவன் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும். சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. பவாரியா குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தின் மகன் KS விஜயகுமார் கண்ணீருடன் வேண்டுகோள். இது வந்து வெளியில ஏதாவது இப்போ அவங்களுடைய வக்கீல் சொல்லியிருக்கிறது 20 வருஷமா அவங்க ஜெயிலில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த கேஸுக்கு கோஆப்ரேட் பண்றாங்க, அதை நீங்க கன்சிடர் பண்ணுன்றாங்க. வெளியில விட்டாலும் திரும்பி இவங்க மறுபடியும் அதே கொள்ளை தான் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு திரும்பி நம்ம காவல்துறை இப்போ ஏற்கனவே பிடிச்ச போல இந்த அடுத்த டீம் எல்லாம் போய் பிடிக்குமான்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த ஊர்ல நமக்கு அந்த ஊர் போலீஸே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மக்கள். ஸோ அதனால இவங்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தது அந்த பகுதியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த ஒரு குற்றவாளியும் வரமாட்டாங்க. G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் வரவேற்ற அசத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் மிகவும் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் G20 மாநாட்டில் பங்கேற்க மோடி தென்னாப்பிரிக்கா சென்றிருப்பதாக விமர்சனம். டிரம்ப் பங்கேற்ற கோலாலம்பூர் ஆசியான் மாநாட்டிற்கு பிரதமர் மோடி செல்லாததை இணைத்து சுட்டிக்காட்டி காங்கிரஸ் சாடல். நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்கான நடைமுறைதான் SIR என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அத்துமீறி ஊடுருவியவர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததற்கு பீகார் மக்கள் தக்க பாடம் புகட்டியிருப்பதாகவும் விமர்சனம். அடுத்த வாரத்தில் சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவார் என்று தகவல். மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த அதிகாரமும் அரசியலமைப்பை விட பெரியதல்ல என்பதால் உண்மையான கூட்டாட்சிக்கான போராட்டம் தொடரும் என்றும் உறுதி. ஜெயங்கொண்டம் பேராவூர் அணி சீர்காழி சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தேர்தல் நெருங்குவதையொட்டி கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டால் டெல்டா பாலைவனமாகிவிடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசினால் காவிரி பிரச்சனை எளிதில் தீர்ந்துவிடும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு ஆலோசனை. போக்காக இருக்கின்றது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும். கோவை மெட்ரோ ரயில் திட்ட நிராகரிப்பு விவகாரத்தில் திமுக அரசின் கவனக்குறைவே காரணம் என்று EPS குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவை, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்று உறுதி. இந்த குளறுபடி மாநில அரசுக்கு தான் இருக்குது. விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. 2011வது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி நடத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 ரயில்வே
மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கு என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. தங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய டிஜிபியை நியமிக்க அரசு காலதாமதம் செய்வதாக புகார். அதேபோல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன். பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தன போக்கோட தான் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார். நெல் ஈரமானது எப்படி, அதற்கு யார் பொறுப்பு என்று நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வலியுறுத்தும் முதலமைச்சருக்கு அண்ணாமலை சரமாரி கேள்வி. 2 மாதங்களாக மழையில் நெல் மூட்டைகளை நனையவிட்டது மாநில அரசுதான் என்று குற்றச்சாட்டு. இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம். மாநில அரசு வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை 48 மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம 2 மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா? நெல் எப்படி ஈரமாச்சு, யார் ஈரமானதற்கு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து சரியான தகவல்களை தமிழக அரசு வழங்கவில்லை என்று அண்ணாமலை புகார். கோவையில் 55 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் 4 லட்சம் பேர் எப்படி மெட்ரோ ரயிலை பயன்படுத்த முடியும் என்று கேள்வி. 55 கிலோமீட்டர் கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் குறைவா இருப்பது எப்படி 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க? இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் நிராகரிக்கல. புது டிபிஆர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். மனுதாரர்களாக உள்ள அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய நகல்களை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளே பொறுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளில் தகவல். ஐந்தாயிரம் பேருக்கு மேல் கூடக்கூடிய அரசியல், கலாச்சார, மத நிகழ்வுகளுக்கும் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும். வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்று தகவல். வரும் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் உள்ளரங்கு நிகழ்ச்சிக்கு சுமார் 2000 பேர் மட்டுமே அனுமதி. திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ரெய்ட் நிறைவு. இந்திராணிக்கு சொந்தமான நூற்பாலைகளில் ஜிஎஸ்டி முறைகேடுகள் மூலம் வரி ஏய்ப்பு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை என்று தகவல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மாரியம்மன் கோவிலில் கடந்த 14ஆம் தேதி எஸ்ஐஆர் படிவங்கள் கேட்பாரற்று கிடந்த சம்பவத்தில் அதிர்ச்சி திருப்பம். படிவங்கள் சிதறி கிடந்த சம்பவத்தை அதிமுகவினர் கடுமையாக எதிர்த்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த சிலரே படிவங்களை கொட்டி செல்வது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பு. திருச்செங்கோடு அருகே மாரியம்மன் கோவிலில் எஸ்ஐஆர் படிவங்களை கொட்டியது அதிமுகவை சேர்ந்த எலச்சிபாளையம் சக்திவேல் என்று தகவல். அதிமுக அம்மா பேரவை முன்னாள் ஒன்றிய செயலாளர் புரட்சிமுத்துவும் வீடியோவில் இருப்பதாக தகவல். எஸ்ஐஆர் படிவங்களை மாரியம்மன் கோவிலில் வைத்துவிட்டு மீட்டிங்கிற்கு சென்றதாக அங்கன்வாடி பணியாளர் தகவல். மீட்டிங் முடிந்து வந்து பார்க்கும்போது படிவங்கள் கலைந்து கிடந்ததாகவும் புலம்பல். கஞ்சா வழக்கில் கைதான ஈஸ்வரன் திரைப்பட இணை தயாரிப்பாளர் சர்புதீன் உள்ளிட்ட 3 சென்னை சைதாப்பேட்டை சிறையில் அடைப்பு. வரும் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மீண்டும் துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம்.
புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த அறிக்கை. தென்காசி மாவட்டத்தில் உள்ள 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியீடு. மக்களின் 17 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் கொண்டாட்டம். மதுரை மாநகரத்துக்கான மெட்ரோ ரயில் திட்ட பரிந்துரையை நிராகரித்ததற்கு கண்டனம். மத்திய பாஜக அரசை கண்டித்து பழங்கானத்தம் ரவுண்டானாவில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிக்காது. மதுரைக்கு மெட்ரோ கொடு. வேஷ்டி சட்டையெல்லாம் வேசமா? மதுரைக்கு மெட்ரோ இல்லை என்பது கோசமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள ஷூ ஆலையில் வேலைக்காக திரண்ட பட்டதாரிகள். 52 பணியிடங்களுக்காக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் திரண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கு ரத்து. சைபர் கிரைம் போலீசார் பதிந்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் மீது அம்பாசமுத்திரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை. வழக்கு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தாமிரபரணி ஆற்று தண்ணீரை லிட்டருக்கு வெறும் 1 பைசாவுக்கு தான் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வீர்களா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. 20 ஆண்டுகளுக்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை ஏன் இன்னும் உயர்த்தவில்லை என்பது குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட பெண் பிஎல்ஓவை தகாத வார்த்தையில் திட்டியதால் அதிர்ச்சி. கவுன்சிலரின் ஆதரவாளர் என்று கூறப்படும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரண்டதால் பரபரப்பு. ராமநாதபுரத்தையே ஆடிப்போக வைத்த பரமக்குடி பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி உட்பட 5 பேர் விடுதலை. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கு ஏமாற்றம் அளித்த தீர்ப்பு. திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. மதுரை மேலூர் கரூர் குளித்தலையில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்யும் என்று கணிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிவு. 1 பவுன் 91,680 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டில் புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம ஊதியம், ஓவர் டைம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இரட்டை சம்பளம் வழங்குவது உட்பட பல்வேறு நலன்களை வழங்கும் 4 சட்டங்கள் அமல். நாட்டின் தொழிலாளர்களுக்கு பெரிதும் அதிகாரம் அளிக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் என்று பிரதமர் மோடி பெருமிதம். எதிர்காலத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று நம்பிக்கை.
பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் முக்கிய துறைகளை கைப்பற்றிய பாஜக. உள்துறை, சுகாதாரம், வேளாண்மை, தொழில்துறை போன்ற முக்கிய இலாக்காக்கள் பாஜக வசம். சட்டவிரோத நிலக்கரி சுரங்க முறைகேட்டில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பான வழக்கில் மேற்கு வங்கத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. ஜார்க்கண்டில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக பணம், தங்க நகைகள் உள்ளிட்டவை சிக்கின. மணிப்பூரில் போலீசாரை ஓட ஓட விரட்டிய உள்ளூர் புலம்பெயர் மக்கள். சங்காய் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது மோதல். ஹைதராபாத் சிஐடி அலுவலகத்தில் நடிகை நிதி அகர்வால் ஆஜர். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்திய வழக்கில் விசாரணை. வங்கதேசத்தில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். டாக்காவில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து மூவரும், சுவர் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற மூவரும் பலியானதாக தகவல். நீதியை வளைத்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தனது தாயாரை வங்கதேச இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜிப் வசீத் எச்சரிக்கை. வியட்நாமின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட வெள்ளம். கழுத்தளவுக்கு வெள்ளம் பாய்வதால் 41 பேர் பலியான சோகம். யூடியூப், எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை. தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்று இளையராஜா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. குடும்ப வன்முறை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது குற்றம் சுமத்தி ஜாய் கிறிசல்டா தொடர்ந்த வழக்கு. கூடுதல் ஆவணங்களுடன் அடுத்த மாதம் 12ஆம் தேதி மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராகுமாறு சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. மகளிர் உலகக்கோப்பை வென்ற மைதானத்தில் வைத்தே இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு ப்ரப்போஸ் செய்த பலாஷ் முச்சர். திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததுடன் மோதிரம் மாற்றிக்கொண்ட வீடியோ வைரல். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அறக்கட்டளைக்கு எதிரான வழக்குகள் ரத்து. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருந்துகளை பதுக்கி வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.